பொறுத்து கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விலாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விலாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார். தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசுகளுடைய சலசலப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற கருங்காலிகளுக்கு இந்த வரலாறு தக்க பாடம் புகட்டுவதற்கு தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருந்து நாம் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய தருணம் இது. அதிமுகவாக இருந்தது அமித்ஷா அதிமுகவான கதை தெரியும். அமித்ஷாவிடம் கேட்காமல் இந்த பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து எந்த ஒரு செயல்பாடு செய்கிறது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் மனவேதனை அடைகின்ற நிலையிலே ஜெயலலிதா அவருடைய மகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அம்மையாரோடு அமித்ஷா அவர்கள் அரை மணி நேரம் பேசினாருன்னு முந்தா நாள் பேசினார் டெல்லியில் அவர் வீட்டில். அதற்கு அப்புறமும் அதை பற்றி பேச திராணி இல்லாத பழனிசாமியும் மற்ற அதிமுக தலைவர்களும் இதை பற்றி பேசுறதுக்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவரோட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருப்பார். அங்கே போய் அவரை பார்க்குறதுக்காக தான் டெல்லி போகிறாரு. டெல்லி பாஜகவினுடைய அடிவருடியாக பழனிசாமி மாறிவிட்டார் என்பதற்கும் அதிமுக என்ற கட்சி முழுவதுமாக முடிக்கின்ற வேலையை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. இதுவே தஞ்சாவூர்ல முதல்வர்களும் கடைசியாகவும் இப்படி ஒரு கூட்டத்தில் நாம் பேசுவது இதுவே முதல் இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குன்னு வந்தாச்சு, ஒரு பதவிக்குன்னு வந்தாச்சு, அதுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு பதவி மட்டும் போதும், நான் வேலை செய்ய மாட்டேன், என் பேர் வந்து போடுங்க ஆனா வேலை செய்ய மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு அந்த பதவி? எல்லாரும் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றணும்னு சொல்றாரு மதிப்புக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாருங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தால் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்பா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்றும் பெரிய பெருமை, அதை விட அதில் ஒன்றும் இல்லை. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கும்போது அவர் துறையில் இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை. அவருக்கு கொடுக்குறதுல பெருமை தான். வருத்தம் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் வாவு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன் விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனாக எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.